வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ரிக்கி பாண்டிங்கை வைத்துக்கொண்டு சிஎஸ்கேவை வீழ்த்த தல தோனியிடமே ஐடியா கேட்ட ரிஷப்பன் பரபரப்பு பேட்டி. என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? அதாவது 903 நாட்கள் கழித்து ரிஷப்பன் IPL தொடரில் அரை சதம் அடித்து உள்ளார். இடையே 14 மாதங்கள் கிரிக்கெட் போட்டிகளிலேயே பங்கேற்க முடியாத நிலையில் இருந்த ரிஷப்பன் அவர்கள் தனது காயத்திலிருந்து மீண்டு 2024ஆம் ஆண்டுக்கான IPL தொடரிலும் பங்கேற்று இருக்கார். டெல்லி அணியின் கேப்டனாக அந்த அணியின் முதல் 2 போட்டிகளில் சரியாக ரன் குவிக்க முடியாமல் திணறினார். இந்த நிலையில் தான் CSK அணிக்கு எதிரான போட்டியில் 32 பந்துகளில் 51 ரன்கள் குவித்ததுதான் தன் அரை சதத்தையும் நிறைவு செய்திருக்காரு. 903 நாட்கள் கழித்து ரிஷப்பன் எந்த ஒரு கிரிக்கெட் போட்டிகளிலும் அரை சதம் அடிக்கவில்லை. கடைசியாக 2021ஆம் ஆண்டு IPL தொடரில் CSK அணிக்கு எதிராக அரை சதம் அடித்து இருந்தார் ரிஷப்பன். துபாயில் நடந்த அந்த IPL தொடரில் அக்டோபர் 10ஆம் தேதியன்று அரை சதம் அடித்தார். அதன் பின் 2002இல் அவர் 14 போட்டிகளில் 340 ரன்கள் அடித்த போதும் ஒரு அரை சதம் கூட அடிக்கவில்லை. அதன் பின் 2023ஆம் ஆண்டு IPL தொடரில் காயம் காரணமாக ரிஷப்பன் பங்கேற்கவில்லை. அதன் பின் 2024ஆம் ஆண்டு IPL தொடரில் பங்கேற்ற ரிஷப்பன் அவர்கள் டெல்லி அணியின் 3வது போட்டியில் அரை சதமும் அடிச்சிருக்காரு. இதனையடுத்து ரிக்கி பாண்டிங் ரசிகர்கள் அதனை கொண்டாடியும் வருகிறார்கள். பலரும் சமூக ஊடகங்களில் உணர்ச்சிகரமான பதிவுகளையும் வெளியிட்டு வராங்க. அதே போல நேற்றைய போட்டியில் டெல்லி அணியானது தனது முதல் வெற்றியையும் பதிவு செஞ்சிருக்கு. அதே போல நேற்றைய போட்டியில் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவமும் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, தல தோனி அவர்கள் பேட்டிங் செய்ய வரும்போது நம்ம டெல்லி அணியின் கேப்டன் ரிஷப்பன் அவர்கள் நம்ம தல தோனியிடம் அடிக்கடி வந்து பேசிக்கொண்டே இருந்திருக்காரு. இதனை பார்த்த டெல்லி அணியின் கோச் ரிக்கி பாண்டிங் அவர்கள் கடும் கோபத்திலும் இருந்தாரு. என்னதான் தல தோனி ரிஷப்பன் ஆகியோர் குரு சிஷியனாக இருந்தாலும் எதிரணியில் இருக்கும் பொழுது ரிஷப்பன் இப்படி செய்யக்கூடாது. மேலும் இந்த வெற்றி குறித்து பேசும்போது கூட ரிஷப்பன் அவர்கள் பல விஷயங்களையும் பேசியிருக்காரு. அதிலும் பேட்டிங்கில் தல தோனியின் மைனஸ் எனக்கு நன்றாக தெரியும் என்றும், இது பற்றி தோனி என்னிடம் அதிகமாக பேசியிருந்தார், அதனை வைத்து எங்களது வெற்றியை பெற்றிருக்கோம் என்று ரிஷப்பன் அவர்கள் கூறியிருந்தார். நேற்றைய போட்டியை நீங்க பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். தல தோனி அவர்கள் பேட்டிங்கில் களமிறங்கும் போதே அவர் அடிக்கும் பந்துகளுக்கு நேராகவே ஃபீல்டர்களை ரிஷப்பன் அவர்கள் அதிகமாக பயன்படுத்தி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.